அட்சய என்றால் என்றுமே குறையாத பொருள். தங்கம் வேண்டலாம், இல்லாட்டி மஞ்சள் அந்த மங்களகரமான பொருட்களை வேண்டியாண்டு வேணா அள்ள தங்கம் குறையாது. அண்டு வந்து சொல்றது என்ன, அச்சய பாத்திரத்துல தங்கம் அள்ளி வச்சா அன்றைக்கு தங்கம் நிறைய மொழியும் அந்த வேண்டினா நல்ல ஒரு எங்களோட ஐவீகம் உண்டு. பாருங்க ரவுட்டா பாருங்க. இன்றைக்கு ஒரு பவுண்ட் பெறுமதி எவ்வளவு போகுது? 24 கேரட் வந்து 1,91,000 போகுது. வணக்கம் எல்லாருக்கும். நாங்க இப்ப நினைக்கிறோம்டா யாழ்ப்பாணத்துல கஸ்தூரியார் வீதியில. இன்றைக்கு பாத்தீங்கன்னா இன்றைக்கு அக்ஷய திருதியை நன்னாள். அதாவது அட்சய என்றால் என்றுமே குறையாத பொருள். ஆகவே இன்றைக்கு வந்து நகைகள் வேண்டுனா என்றுமே குறையாது என்ற நம்பிக்கையில வந்து இந்த யாழ்ப்பாணம் கஸ்தூரியார் வீதியில் உள்ள நகைக்கடைகளில் முழுவதுமே மக்கள் வந்து நிரம்பி வழியில காணக்கூடியா இருக்குது. அதாவது சில கடைகளில் பார்த்தீங்கன்னா சரியான க்ரௌட். மற்றது பார்த்தீங்கன்னா இந்த நகைக்கடை எல்லாமே முன்னுக்கு பால்மரம் கட்டி நிலவடம் வச்சு ஒரு மங்கள நாளாக இதை கொண்டாடுற காணக்கூடியா இருக்கு. வாங்க இந்த நகைக்கடை காட்ட போய் அட்சய திருதி என்ன எப்படி விசேஷமாக நடக்குதுன்னு கேட்டு அறிஞ்சுள்ளுவோம். மற்ற மக்கள்கிட்ட முடிஞ்ச கருத்தை கேட்டு பார்ப்போம். வாங்கோ வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா இப்படி வந்து எல்லா இடமுமே கூடுதலான இடத்துல பாலமரம் கட்டி நிலவடம் வச்சு அக்ஷய திருதியை வந்து நகைக்கடைகள் எல்லாமே சிறப்பாக கொண்டாடுற காண முடியாத இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுவும் வந்து ஸ்ரீ நதியான்ற கிளை நிறுவனம் NSRன்னு சொல்லி வாங்க உள்ள போய் காய்ச்சி பார்ப்போம். நாங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கஸ்தூரியார் வீதியில் உள்ள NSR ஜுவல் நினைக்கிறோம். ஆனால் அக்ஷய திருதினா என்ன? இன்றைக்கு அக்ஷயதி வந்து ஐஸ்வர்யம் நிறைஞ்ச நாள். இந்த ஐஸ்வர்யம் நிறைஞ்ச நாள் வந்து பொண்ணான விஷயம், அது பொண்ணான தங்கம், இப்போ தங்கம் முடியாக தங்கம் வேண்டலாம், இல்லாட்டி மஞ்சள் அந்த மங்களகரமான பொருட்களை வேண்டியாண்டு வேணா அள்ள தங்கம் குறையாது. அண்டு வந்து சொல்றது என்ன, அச்சய பாத்திரத்துல தங்கம் அள்ளி வச்சா அன்றைக்கு தங்கம் நிறைய மொழியும் அந்த வேண்டினா நல்ல ஒரு எங்களோட ஐவீகம் உண்டு. அட்சய பாத்திரம் மாதிரி அந்த ரெண்டுமே குறையாது, ரெண்டுமே தங்கம் குறையாது. அன்றைய நாள் தங்கம் வேண்டி இப்போ பெருசாக தங்கம் வேண்டவங்க இல்லை, சின்னனாவும் பெருசாக சின்ன ஒரு தங்கத்தை வேணுனால நீங்கள் அன்றைய நாள் ஒரு வேணா உங்களுக்கு அந்த தங்கம் செய்யணும்னு சொல்லுவாங்க. உங்கள்கிட்ட தங்க நிலையாக இருக்கும், ரெண்டாவது போயிட்டு ஒரு ஐஸ்வர்யம் பாலக்கு வந்து குடியிருக்கணும்னு சொல்லுவாங்க. அதுதான் அந்த அக்ஷய இது. அதை நாங்கள் காலகாலமாக அதை நாங்கள் எங்களோட தொழில் ரீதியாக அதை கடைப்பிடிச்சிட்டு வரோம். இப்போ இது தங்கம் தான் கொண்டு வரணும் இல்லை, அக்ஷய வந்து உண்மையாக சிறந்தது வந்து தானம் செய்கிறது, மற்றது மங்களகரமான பொருட்கள், உப்பு மஞ்சள் இந்த உப்பு இதற்குரிய பொருட்கள் அதெல்லாம் வேணும்னா அதுக்குரிய பலன்கள் இருக்கு. வசதி இருக்கக்கூடியவை ஏழுமான அளவு. தங்கம் வந்து ஒரு போட்டு தங்கமாக வேணா கூட ஒரு மஞ்சாடியில் வேணா கூட பரவாயில்ல. ஏன் தங்கத்தை நாங்கள் அதுக்கு எய்ம் பண்ணுறோம்னா ஒரு மகாலட்சுமி பொண்ணான இருந்தபடியாக அது ஒரு அதில் உள்ளடங்கினபடியாக தங்கத்தையும் பண்ணுற ஒரு சிறப்பு வந்து நாங்கள் வைக்கிறபடியே. ஆனால் தங்கம் வந்து அண்டு வேணும்னா எல்லாம் வந்து எல்லாரும் சொல்கிறாங்க. இன்றைக்கு வந்து ஒரு பவுன் எவ்வளோ போகுது? இன்றைக்கு வந்து ஒரு பவுனுன்னா இந்தியாவில் வந்து சற்று கொஞ்சம் கூடி இருக்குது. ஒரு சிங்கப்பூர் பவுன் வளமே கூடுமே அட்சய அந்த கொஞ்சம் சரியில்லை, வேர்ல்ட் மார்க்கெட் தானே வந்து கூடி இருக்குது. மற்ற வளமே நேற்று முன்னேற்றம் எல்லாம் இங்கே தேப்பம் 1,72,000, சிங்கப்பூர் 1,89,000. இன்றைக்கு வந்து தங்கத்தில் விலை வந்து இங்கே தேப்பம் வந்து 1,74,000, சிங்கப்பூர் வந்து 1,91 போகும். சரி சரி 24 கேரட். ஓகே சரி ஓகே மிக ஓகே தேங்க்யூ. ஓகே மிக நன்றியா. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கஸ்தூரியார் வீதியில் உள்ள சிவசக்தி ஜுவல்லரி என்ற இன்னொரு நகைக்கடைக்கு வந்துக்கிறோம். வணக்கம் தம்பி. வணக்கம். அக்ஷய திருதினா என்ன? அக்ஷயண்டா இப்போ சம்பிரதாயப்படி இப்போ என்னன்னு சொல்லிட்டோம்டா, அக்ஷய வந்து
பவுன் வாங்கினா பவுன் சேரும்ன்ற ஒரு நடைமுறை ஒன்று இருக்கிறபடியா எல்லாரும் அக்ஷய்க்கு பவுன் வாங்கி கொண்டிருக்கிறேன். நடந்து கொண்டிருக்கிற வச்சு ஒரு வருஷம் இந்தியாவில் பெரிய லெவல் நடக்கிறது. இங்கேயும் அதே மாதிரி இப்போ இங்கே வந்து ஒரு 10 வருஷமாக தான் இப்போ இதாக இருக்குங்க. இங்கே இன்றைக்கே இருக்குது. அட்சயம்னு சொன்னால் அதாவது என்றுமே குறையாதுன்னு சொல்லுவாங்க. அந்த அட்சய பாத்திரமே இல்லை. அதே மாதிரி நகை வேணுன்னா என்றைக்குமே குறையான்னு சொல்லி நம்பிக்கை. அந்த நம்பிக்கையில் வந்து இப்போ ஜாழ்ப்பாணத்தில் வந்து நிறைய மக்கள் வந்து பண்ணி கொண்டு காண முடியுது. இந்த கடை வந்து எவ்வளோ ஆழமாக இருக்குது? இந்த கடை வந்து 1973ஆம் ஆண்டு சாதா கிளிநொச்சியில் ஸ்டார்ட் பண்ணுவார். ஸ்டார்ட் பண்ணி பேருந்து வெண்ணி சண்டே சூழலால் பேருந்து மாங்குளம் எல்லாம் வைந்து போய் கடைசியாக யாழ்ப்பாணம் ஃபஸ்ட் ரோட் ஜங்ஷனுக்கிட்ட இயங்கினது. இந்த இடைக்கு க்ளோஸ் பண்ண வேண்டிய இந்த வழியாக க்ளோஸ் பண்ணி இப்போ ஸ்டார்ட் பண்ணி 8 months. இப்போ இந்த இன்றைக்கு ஒரு பவுண்டு பெறுமதி எவ்வளோ போகுது? 24 கேரட் வந்து 1,91,000 போகுது. இப்போ இந்த பொருளாதார நெருக்கடியில் வந்து மக்கள் வந்து நகை செய்யணும். வியாபாரம் அப்படி போகுது. வியாபாரம் இப்போ ஓரளவு குறைவு தான். இப்போ எல்லாரும் வந்து கூட வந்து நகைகளை விற்றுட்டு வெளிநாடுகளுக்கு போகிறது தான் கூடுதலான பிசினஸ் நடந்து வந்துருக்கு. பவுன் எடுக்கிற வெளிநாட்டு உதவிகள் எங்கள் யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை இருக்கிறபடியா வெளிநாட்டுக்காரர் சப்போர்ட் உள்ளபடியா ஓரளவு ஓகே இருக்குது. கொழும்பு சைடெல்லாம் கொஞ்சம் குறைவு மாதிரி தான் சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா குரங்கு வீத்த பாம்பாட்டம் காட்டுற ஒரு ஐயா வந்துருக்கார். பார்ப்போம். ஆமாம், அப்படியே பாம்பு, நாகபாம்பு, பாம்பு. ஐயோ சீரு இந்த பாம்பு பள்ளிப்படினா தானே. ஐயோ காணுமையா காணுமையா. பாருங்க உள்ள போற அப்படின்னு சொல்லி. ரைட். பார்த்தீங்கன்னா இது வந்து பலம்புரி சங்கு. அதாவது சங்கெல்லாம் வந்து நம்மளால் இடப்பக்கம் தான் இருக்கும். இது வந்து பலப்பக்கம் இருக்கும். பார்த்தீங்கன்னா எங்களோட ஜாழ்ப்பாணத்தில் பிரபல யூடியூபர் ட்ராவல் வித் டிடி வந்து இந்த சங்கு வந்து வென்றார். பார்த்தீங்கன்னா சங்கு வாங்கியிருக்கார். பலம்புரி சங்குன்றபடியாக கொஞ்சம் போகிற காரியங்கள் எல்லாம் கூட நல்லா நடக்கும். டெய்லி இப்படி பார்த்தீங்கன்னா நிறைய சங்கு வச்சுக்கலாம் செய்து கொடுத்து வந்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் சங்கு நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் டங் கிடைக்குது. இங்கே ஒரிஜினல்ன்றபடியாக பார்த்து என்னோட கூட்டிக்கிற கலந்து தம்பாங்க. ஒரிஜினல் சங்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா இந்த வீடியோஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இதை போட்டுருக்கோம் சங்கு பார்த்தீங்கன்னா தெரியும். பார்த்தீங்கன்னா இன்றைய அக்ஷய இறுதி நாளில் வந்து எங்களோட ட்ராவல் வித் டிடி இந்த சங்கை வென்றார். பாப்போம் என்ன மாதிரி வேலை செய்து சப்ஸ்கிரைபர்ஸ் வருதா இல்லையா என்ன. இந்த நகைக்கடை இப்போ திறந்து 1 வாரம் ஆகுது. சத்யா ஜுவல்லரிஸ்.
அக்ஷயதி வந்து நான் நினைக்கிறேன் போன முறை நான் இல்லைண்ணே. போன முறை வந்து கூடுதலாக எல்லா இடமுமே வாழை மரம் கட்டி சிறப்பாக வாழை மரத்தையும் பார்த்தீங்கன்னா போன முறை எல்லா நகைக்கடையுமே வாழை மரம் கட்டி சிறப்பாக இருந்தது. இந்த மாதிரி சில நகைக்கடையில் மாத்திரம் தான் எழுதுவாங்க. இது வந்து சோபனான்னு சொல்லி சோபனா நகைக்கடை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அட்சய திருதிக்கு பாருங்கள் எவ்வளோ மக்கள்னு சொல்லி நகை வந்தது நிறைய பேர் இருக்கிற காணக்கூடியாக இருக்குது. அது பார்த்தீங்கன்னா இந்த மயூரன் சொன்ன இந்த நாட்களில் எவ்வளோ கேன்னு தெரியலை. பார்ப்போம் எவ்வளோ மக்கள் வராங்க. இதை பார்த்தா ஜாழ்ப்பாணத்தில் பொருளாதார நிலை வந்து மோசமாண்டு யாருமே நம்ப மாட்டோம். அவ்வளோத்தோட பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ பேர்னு சொல்லி இந்த பேரில் வந்து நிறைய பேருக்கு பழக்கம் இருக்குது. டர்மினி இதுலேயும் வந்து கூட கலர் காணக்கூடியா இருக்குது. பார்த்தீங்கன்னா எல்லா நகைக்கடையுமே இப்படி வந்து திருவிழா குளம் போன்று இருக்கிற காணக்கூடியா இருக்குது. யாழ்ப்பாணத்தில் கஸ்தூரி அருவிதான் வந்து நகைக்கடை கூட பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து அக்ஷய திருதிக்கு வந்து எல்லா நகைக்கடையுமே வாழை மரம் தோரணம் கட்டி சிறப்பாக கொண்டாடுறதா காணக்கூடியா இருக்குது. கூட புதிய நதியா இந்த கஸ்தூரி ரோட் ஃபுல்லாகவே இன்றைக்கு பலமே விட ரோட் அதிகமாக தான் தெரியுது. சரி போ பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்திலே நகைகள் வந்துட்டா நகைக்கடல் வந்து கூடுற இடம் வந்து கஸ்தூரி வீதி. இன்றைக்கு அட்சய வீதிக்கு வந்து இப்போ இந்த கஸ்தூரி வீதி ஃபுல்லாகவே ஒரு கொண்டாட்டம் மாதிரி காணப்படுது. எல்லா இடமே வாழை மரம் நாட்டு நகைக்கடை எல்லாமே வந்து இதாக காணப்படுது. பாருங்கள் அப்படி இருக்கு விழாக்குளம் போன்று காணப்படுறதாக இருக்குது. அதில் போய் கரும்பு வாட்டி இருக்குது. வாழைக்குள்ள இதெல்லாம் கரும்பு வாட்டி இருக்குது. அதிகம்
என்னண்ணா இது என்ன இது நான் ஹீட் பண்ணுறேன், இது தண்ணி நிற்கிறத ஹீட் பண்ணுறேன். உங்கள் வேலை புது வேலை ஸ்டார்ட் பண்ணி கருத்தீங்கன்னா தான் பிரயோசனம். இப்போ இது கையால் செய்தது தான். எத்தனை நாள் ஆனது செய்ய? இது ஒரு 1.5 நாள். இது என்னென்ன இது ஒப்பம் போடுறதுன்னு சொல்கிறது, பாலிஷ் பண்ணுறது, பாலிஷிங். இந்த இதில் இருக்கிற சைனிங் இதில் வரும். நிறைய விஷயங்கள் இருக்கு இதுக்குள்ளேயே. சரியான என்ன துடிச்சாங்க என்ன சொல்றது? இது துருசல் சொல்கிறோம். இது ஃபுல் மேனுவல் வேலை, ஃபுல் இது ஃபுல்லாக நீங்கள் தான் செய்யணும். ஃபுல் மேனுவல். இது செய்ய எவ்வளோ நேரமான? இது ஒரு 2 நாள். 2 நாள். மோதிரத்தில் வேலையை பாருங்க அப்படிங்கிறது. எத்தனை கடைகளுக்கு என்ன செய்து கொடுத்து கொண்டு இருக்கீங்க? நுட்பமான வேலையில் தான் கொஞ்சம் தேடி வர்றது கூட. சில வேலை செய்ய முடியும். சில வேலைகள். இது என்னன்னா? இது வந்து நவச்சாரம் என்று சொல்றது. இது இப்போ வெள்ளையாகும், கலர் வந்துட்டு பாருங்க. இப்போ இது அடுத்த கெமிக்கல். இதுக்கு போட்ட வேண்டாம், அதுக்குரிய சரியான கலர் வரும். இதை நான் இனி பாலிஷ் பண்ணுவோம். ஒவ்வொன்றுக்கு போட ஒரு கலர் வருது. என்னன்னா இப்போ வேற லெவலில் வந்துட்டு. அப்போ அந்த கிரீன் எல்லாம் போகாது ஒன்றா? இதுதான் எனாமல் என்று சொல்றது. அந்த கிரீன் கலர் இந்த எனாமல், இதுதான் எனாமல்ன்றது. இது ஒரு விதமான ஒரு மார்பிள் கிளாஸ் மாதிரி. அதை நாங்கள் அரைச்சு அதுக்குரிய கணக்கான ஹீட் கொடுத்து தான் எடுக்கணும். அது அதெல்லாம் கையால் தான் செய்த நீங்கள்? கையால் தான் செய்யணும். மெஷின் அது லேசர் கட்டுன்னு சொல்லி இப்போ லேட்டஸ்ட் ஒன்று வந்து. ஓகே ஓகே. அது வந்து பிள்ளையார், ஓம், சுஜன், மயிலண்டு வேலைப்பாடு எப்படி